கடந்த 4-5 நாள் அந்த உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ரோட் ஷோ போகிறது அது இதுமா எக்கச்சக்கமான ஒர்க்கு. ஆமாம், அலைச்சல் கண்டா தினசரி பார்த்தா ஒரு 10-15 நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காங்க. எனக்கு அப்பயே சந்தேகம், ஏன் இப்படி இவ்வளோ விளைச்சல்லாம் அடையிறாரு. அதான் உடம்பு முடியாதுறான்னு படுத்துருச்சு. இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. 70 வயசு பக்கமாக ஆக போகுது. ஆமாம், இனிமேல் ஜிம்மெல்லாம் குறைக்கணும். அவருக்கு அந்த உடம்பே இல்லையே, ஜிம்முக்கு போக வேண்டிய உடம்பு இல்லையே, விழுவில் இருக்கு. அவர் உடம்புக்கு நோய்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். ரொத்தையும் தொப்பையுமே இருக்காருனாக்கா வரும். அவர் நல்ல ஆரோக்கியமான உடம்பு, நல்ல அத்லட்டிக் பாடி, அவர் நல்லா நடக்கிறாரு, நல்லா சைக்கிளில் போகிறார், எல்லாம் பண்ணுறாரு. இனிமேல் அதெல்லாம் குறைச்சிக்கணும். எலெக்ஷன் டைமில் அலைச்சல் அதிகமாகும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வரும். அதில் ஆனால் வணக்கம். குறிப்பாக நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, காலையில் வந்து வாக்கிங் போகிறது பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா? உண்மை தானே சார்? காலையில் வாக்கிங் போகக்கூடாது சொல்கிறாங்க. 2 வகையான தாட் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் காலையில் வாக் போகிறோம் அத்தனை பேர் சாப்பிட்றது இல்லை. ஆனால் காலையில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதிகாலையில் தான் வரும். அதிகம். அவள் தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே வரும், மலம் கழிக்கும் போது வரும், அதை முக்கும் போது அது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி வரும். கடினமான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வரும். ஹார்ட்டுக்கு ஓவர்லோடு, மன அழுத்தம் மிக அதிகமாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக். அது ஹார்ட்டில் தான் ஸ்ட்ரெயின். மோசமான ஒரு செய்தியை கேட்ட உடனே ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க. அந்த மோசமான செய்தியை கேட்குறது மூளை தான் கேட்குது, வலி தலையில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம நெஞ்சு வலி, ஏன்னா அது பூரா நெஞ்சில் தான், ஹார்ட்டுக்கு தான். ஆனால் அந்த ரெண்டு வகையான அபிப்பிராயங்கள் உண்டு. காலையில் வாக் போகாதீங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, காலையில் தான் வாக் போகணுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் 50% உண்மை இருக்குது, இதுலேயும் 50% உண்மை இருக்குது. எதை ஃபாலோ பண்ணுறீங்களோங்கிறது. ஆனால் காலையில் வாக் போகிறதுங்கிறது, அதிகாலையில் போகும்போது, அந்த காலையில் போகும்போது காற்று சுத்தமாக இருக்கும். சூரியன் உதிக்கும் போது அந்த புதிதாக வந்த கிரணங்கள் வந்து காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்கும். அந்த காற்றை சுவாசிக்கிறது நல்லதுங்கிறது தான் காலையில் நடைப்பயிற்சி போகிறது நல்லதுங்கிறதுக்கு. அதை வந்து எதிர்த்து பேசுகிறவங்க இருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. எது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே சரியாகணும் தான். ஆனால் நிறைய பேர் காலையில் வாக்கிங் போகிறதே ஒரு இதாக வச்சுருக்காங்க. அது உலகம் முழுவதும் இருக்குது. எங்களை போல சில மருத்துவர்கள் வந்து அதை எடுத்து பேசுகிறோம். அந்த மருத்துவரே அந்த காலையில் நடத்த போகிறாங்க, வாக் போகிறாங்க. இது காரணம் என்னென்னா, அதிகாலை வந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும். வாகனங்கள் எதுவுமே இல்லாமல் ராத்திரி பூரா காலியாக இருந்து அமைதியாக இருந்த பூமி, புகை மண்டலம் எதுவுமே இல்லாமல் தூய்மையாக இருக்கிற ஒரு வானம். அப்படி அதிகாலையில் போனீங்கன்னா சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுங்கிறது தான் கணக்கு. மூளை வந்து திருப்பி ரிவைவ் ஆகும்போது ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னாக்கா அது வரும். அது வாக் போக ஆரம்பிக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் பத்தலைன்னாக்கா அது தலை சுற்றுரும். அது காலையில் வாக் போகும்போது தாங்கிறது இல்லை, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வரும், ஸ்ட்ரெயின் பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் வந்து இயற்கையாக வரக்கூடாது. வயசானதுக்கு பிறகு வரலாம், அது அந்த ஓவர் ஒர்க் பண்ணிங்கன்னா வரலாம். ஆனால் இப்போ என்னை பொறுத்தவரை அவர் வந்து கடந்த 4-5 நாள் அந்த உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ரோட் ஷோ போகிறது அது இதுமா எக்கச்சக்கமான ஒர்க்கு. ஆமாம், அலைச்சல் கண்டா தினசரி பார்த்தா ஒரு 10-15 நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்காரு. எனக்கு அப்பயே சந்தேகம், ஏன் இப்படி இவ்வளோ விளைச்சல்லாம் அடையிறாரு. அதான் உடம்பு முடியாதுறான்னு படுத்துக்கிச்சு. இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அன்றைக்கே அவர் வாக்கிங் போது தலை சுற்றல் வந்ததுக்கப்புறமா அறிவாலயம் வந்து அன்வராஜாவை கட்சியில் இணைத்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவ்வளோ தூரத்துக்கு சாதாரணமாக தான் இருக்குது. ஒரு செக்கப்புக்கு போகலான்னு அதெல்லாம் சொல்லியிருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்தால் கூட விட மாட்டோம், என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கே கட்டுப்பாடு பண்ணிவிடுவாங்க. அதனால் அவருக்கு ரியல் ஓய்வு அங்கே தான் கிடைக்கும். வெளியூருக்கு போகலான்னு வச்சுக்க, அந்த ஊரில் வந்து 4 பேர் வந்து நிற்பாங்க. ஹாஸ்பிட்டல்னாக்க அவங்க தடுத்துருவாங்க. வீட்டிலலாம் வந்துடுவாங்க. வீட்டில் நானே போயிருக்கிறேன். அவர் ஒரு தடவை ஒரு சின்ன வீட்டில் ஊஞ்சலில் இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டார். அதுக்கு யாரையும் பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. முதல்ல போய் நின்றுனாங்க. அவர் அதை சொல்கிறாரு, நீ 20வது ஆள் திருப்பி ஒவ்வொருத்தக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓய்வு எடுக்கவே விடல. அதே தான் அவன் இப்போ வந்து படுத்தாருனா, என்னங்க உடம்பு சரியில்லைங்களா கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். பார்க்கலன்னா தப்பாக எடுத்துக்குவாங்க நினச்சிக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அனுதாபத்தில் போகிறவங்க ஒரு 10 பேர் இருப்பான். போகலைன்னா ஆபத்துன்னு போகிறவங்க 1000 பேர் இருப்பான். பதவியில் இருக்கும்போது நானும் வந்துட்டேன் அட்டன்ஸ் போகிறதுக்கு. ஆமாம், எல்லாம் பதவியில், இதெல்லாம் பதவியில் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். பார்க்கலாம் தான் தப்பாக எடுத்துக்குவாங்க. இப்படி போய் ஆள் மாற்றி ஆள் உயிரெடுப்போம், ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. நம்ம போடுவோம், அவுட் ஆஃப் பவுன்ஸ்னே போடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கூட பர்மிஷன் வாங்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சி உள்ளே போய்ட்டு என்னுடைய செல்வாக்கா காட்டிக்கிறது.
அவர் படுத்திருந்த போது நான் பார்த்தேன் தெரியுமில்ல, அப்படின்னா நான் பெரிய ஆள். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருவார். ஆனால் அவர் உடல்நல அக்கறை உள்ளவங்க சார். ஜிம் போகிறாரு, டெய்லி வாக்கிங் போகிறாரு, ஸ்லிம்மாக வச்சுருக்காரு உடம்ப. 70 வயசு பக்கமாக ஆக போகுது. ஆமாம். இனிமேல் ஜிம்மெல்லாம் குறைக்கணும். அவருக்கு அந்த உடம்பே இல்லையே, ஜிம்முக்கு போக வேண்டிய உடம்பு இல்லையே, விழுவிழுவிழுல இருக்கார். அவர் உடம்புக்கு நோய்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். தொந்தையும் தொப்பையுமா இருக்காருனாக்கா வரும். அவர் நல்ல ஆரோக்கியமான உடம்பு, நல்ல அத்லட்டிக் பாடி, அவர் நல்லா நடக்கிறாரு, நல்லா சைக்கிளில் போகிறார், எல்லாம் பண்ணுறாரு. இனிமேல் அதெல்லாம் குறைச்சிக்கணும். எலெக்ஷன் டைமில் அலைச்சல் அதிகமாகும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வரும். அதில் ஆனால் இன்றைக்கி எலெக்ஷனில் வந்து அந்த வண்டியில் நின்றுக்கிட்டே போயிடுறாங்க. மாதிரி நடந்து போகிறது, பேசுறதுன்னு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு. அதெல்லாம் ஒரு வயசுக்கு பிறகு நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு தான் நம்ம உடம்பு தாங்கமாங்கிறத பார்க்கணும். அழகிரி ஒருத்தர் தான் கொண்டா இருப்பார். ஸ்டாலின், தமிழரசு, செல்வி 3 பேருமே ஒன்றே தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளோ சுற்றுப்பயணம் போகிறாரு, உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல். அவருக்கு இன்றைக்கி நேற்று இல்லைங்க, அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு உடனே அவருக்கு வியாதி இருக்குதுன்னு கிளப்பிட்டாங்க. 70 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. புரியல, சொன்னவன செத்து போட்டான். இதுவா அவங்களால எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல, இப்போ பப்ளிசிட்டிலையும் இது பண்ண முடியல. பார்த்தாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு, ஒரு கிளப்பு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் பொருளை கிளப்பி விட்டாக்கா அவங்களுக்கு ஆயுசு கூடும். ஏன்னா அவர் வந்து ஜாதகத்தில் வந்து அவர் சிஎம் ஆகிற இதே இல்லைன்னாங்க, சிஎம் ஆகிட்டாரு. அவருக்கு யாரோ ஒரு ஆள் சொன்னார், அது ஜாதகமே இல்லைன்னாரு, உட்காந்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஜெயிக்க முடியலனாக்கா அது மாதிரி கிளப்பி விட்றது அவ்வளோதான். இப்போ விஜய் வந்தது ஆப்ஷனில் வந்து திமுகக்கு ஏதாவது ட்ரிபிள் ஆகுமா, இல்லை அதிமுகக்கு அதிகமான பிரச்சனையாக நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? அவர் முதல்ல எலெக்ஷனில் எதிராக நிற்க சொல்லுது. 234 தொகுதியில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார் விஜய். யார்? விஜய் தான். நிற்கட்டும், நின்ன புறம் பார்ப்போம். இதுவரையிலும் அவர் வந்து ஒரு இதை காட்டலையே, ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டு கூட நிற்கலையே, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட நிற்கலையே. அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கூட தெரிவிக்கல. தெரிவிச்சிருந்தா அவங்க ஜெயிச்சிருந்தாக்கா இவரால் தான் ஜெயிச்சு. என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் சிஎம் சொல்கிறேன், சிஎம் வேட்பாளர். நான் கூட காந்தராஜ் கூட தான் சொல்கிறேன், அப்படி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் சிஎம். அதுக்கான மாநிலத்தை தேடிட்டு இருக்கேன். எந்த மாநிலத்தில் கிடைக்கும்னு தெரியும், இந்த ஸ்டேட் தெரியல, தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் கூட்டணிக்காக காத்து கிடக்குறாரு. யார் வேணாம் இல்லை, அவர் மறுத்துட்டார். விஜய், நீங்கள் பாஜகவோட இருக்கீங்க, நான் கூட்டணி வரமாட்டேங்க இப்படியெல்லாம் சொல்லி செய்தி போடுறதுக்கு நீங்கள் இருக்கும்போது நான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். மீடியாக்கள் மூலமாக தான் இவங்க 2 பேர் இருந்துக்கிட்டு மக்கள்கிட்டயா இருக்காரு. நீங்கள் வந்து விஜய் வந்து லாங்கஸ்ட் ஸ்பீச்சை வந்து 3.5 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுக்கு தான் சொன்னாங்க அவர் அப்படி கிண்டல். மாநாட்டில் அதிக நேரம் பேசினார் சார். அது மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. 212 செகண்ட் பேசியிருக்காரு. விளையாடுறீங்களா? அடுத்த மாநாடு மதுரையில் போட போகிறார் சார். போட்டு அது விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் அன்று மதுரையில். அதே நிலைமை இவருக்கு வராமல் தான் போகும். அரசியலில் சொல்கிறீங்களா? அரசியல் எதிர்கட்சி தலைவர் ஆனார் சார். வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்? மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சார். நீங்கள் கொடுக்காத விளம்பரப்பா, பூந்து விளையாண்டிங்களா? மொத்த சீட்டு ஜெயிச்சாங்களா? அதனால் மீடியாக்கள் வந்து ஒரு ஆளுக்கு விளம்பரம் தான் கொடுக்க முடியும், கொண்டு போய் ஜெயிக்க வச்சிட முடியாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா பாஜக இந்த கூட்டமெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்கு. அதனால தான் தேர்தல் நேர்மையாக நடக்குமாங்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் நாங்களாம் வாயை திறக்கிறோம். எல்லாம் வேடிக்கை. நீங்கள் ராகுல் காந்தி தினசரி சொல்கிறாரு, தேர்தல் ஆணையர் பதிலே சொல்லு. இன்னைக்கு ஒன்றும் சொல்லி கேட்ட சீமான் அவர்களுக்கு கூட்டணிக்காக எடப்பாடி அவர்கள் அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாரு சீமான். இப்படியெல்லாம் செய்தி போடணும், ஏற்றுக்கிட்டா செய்தி இல்லையே. இது ஒரு செய்தி ஆயிடுச்சு இல்லை. இப்போ ஏதாவது சொல்லி ஓட்டு வச்சிருக்காரு சார். 8% ஓட்டு வச்சிருக்காரு சீமான். 92% இல்லை 92% ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. 8% வந்துருச்சுன்னு அதை பெருசு பண்ணுறீங்க. சில சமயத்தில் நாங்கள் சொல்லுவோம் திமுக அதிமுக அதிகபட்சம் 40% தான் சார் இருக்கும். அப்படின்னா 60% நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லுவோம். அப்படி நீங்கள் சார் ஆட்சிக்கு வராங்கல்ல, அப்போ 8% வருவாங்கன்றது அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குதுன்னு அர்த்தம். 8% ஓட்டை வச்சு ஆட்சி கொண்டு வரலான்னு தேர்தல் ஆணையத்தை செடி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 60% இருக்கவங்க தோற்று போவாங்க, 8% வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்க. அதனால தான் சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தேர்தல். அதனால தான் மக்கள் ஆதரவுன்னு எடுத்தாக்கா யார் வருவான்னு தெரியும், இப்போயே தெரியும். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்துருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் தமிழ்நாட்டிலே அந்த ஃபார்முலா 8% இருக்கவங்க வந்துருவாங்க வரக்கூடாதான்னு கேட்குறீங்களா? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஜக?
அதனால தான் அமித்ஷா வந்து அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே ரகலை நடக்கும். அவங்க ஊர்லேயே ரகலை நடக்கிறதுனால தான் அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். அந்த புல்வாமா தாக்குதல் அவங்கள பெருசாக உலகம் முழுவதும் அவங்கள கெட்ட பெற விட்டாக்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி நடந்தது இது இன்னொரு என்னது இன்னொரு தாக்குதல் நடந்தது, ஆர்மி ஆஃபீஸர்லாம் அடித்தாங்க. ஆமாம், சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர், அது இப்போ நடந்தது. இது மாதிரி இதில் வந்துடலான்னு நினச்சாங்க. புல்வாமா தாக்குதல் பகல் புல்வாமா தாக்குதல் மாதிரி இது நடக்குன்னு நினச்சாங்க. பகல்காம் காலம் வரையிடுச்சு. அதனால தான் இப்போ அமித்ஷா தெரு அலைய வேண்டித்தார். இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறாரு. இந்தியா கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டால் தெரியல. சொல்லுங்களேன், எந்த கட்சியெல்லாம் இருக்குது இந்தியா கூட்டணி? கெஜ்ரிவால் சமீபத்தில் வெளில போயிட்டாரு. யாரெல்லாம் இருக்காங்க இந்தியா கூட்டணியில் சொல்லுங்க. என்டிஏலையா இந்தியாலையா? பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டில் கேட்குறீங்களா? இந்தியாவில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன் இருக்காரு, சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் கட்சி அதிலே இணைச்சிட்டாரு. ஸோ பாமக, அன்புமணி பாமக இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்காரு. அப்புறம் இனிமே வருவாங்க சார், ஒரு பெரிய கட்சி வருவாங்கன்னு சொல்றாரு. ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவ்வளோ பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவங்க வெற்றிக்கு பஞ்சமா என்ன? தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய கட்சி அத்தனை கட்சியும் பாஜக கூட்டணி இருந்தது. அப்புறம் என்ன வெற்றி தான். இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஜான் பாண்டியனுக்கு 3 கோடி ஓட்டு, ஏசி சண்முகத்துக்கு 6 கோடி ஓட்டு, மொத்தமே அவ்வளோதான் சார். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய ஜனத்துக்கு 6 கோடி தாங்க. ஓட்டு போடுறவங்க 60 கோடி இருப்பாங்க. ஏங்க 1 மணி நேரத்தில் 60 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு காணாங்க மகாராஷ்டிரா. அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் முடிவு காட்ட முடியாதான். அதான் சொன்னாங்க, பீகாரில் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து இதுவரையிலும் ஓட்டு போட்டவங்கலாம் யாருன்னு பார்த்தாக்கா நேபாளத்தை சேர்ந்தவர், பங்களாதேஷை போன்ற அந்நிய நாட்டினர் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க. அதை வச்சு தானே என்னை ஜெயிச்சேன்னாங்க, வாய முடிக்கிட்டாங்க. அதை வச்சு தான் போன எலெக்ஷன் நடத்தி பாஜக ஜெயிச்சிருக்கு. அது பெரிய சாமர்த்தியமாக சொல்கிறத நினச்சி எலெக்ஷன் நிமிஷம் உடனே வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்கிட்டார். அமித்ஷா விட்டு போயிட்டார். சார் நான் மாட்டிக்கிட்டேன். உப்பு விற்க போனால் காற்று மழை பெய்யுது, காற்று மாவு விற்க போனால் காற்று அடிக்குதுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அதான் ஏதோ ஒரு அரசியல் சட்டத்தின் இதில் அந்த பாதுகாப்பில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை அடிபட்டு போச்சு, நீதிபதிகள் காலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறது பாஜக இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு இயந்திரம். அதுவும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வாக்கு இயந்திரம் நேர்மையாக, தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்ததுன்னா இந்தியாவில் ஒரு இடத்தில் கூட பாஜக ஜெயிக்கும். தேர்தல் நன்மையாக நடக்கும். அவ்வளோதான். உன் நேரத்தை ஒதுக்கி விரிவான ஒரு பேட்டி கொடுத்தீங்க, மிக்க நன்றி சார்.